ஹாய் எவ்ரிஒன். இந்த பதிவின் மூலம் மீண்டும் பல அரிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். இப்பொழுது நாம் அனைவரும் 2025 வருடத்தை நோக்கி பயணிக்க இருக்கிறோம். பொதுவாகவே இந்த நியூமராலஜி செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், 2025 கூட்டினால் 9ஆம் எண் வருகிறது. இந்த 9ஆம் எண் என்பது செவ்வாய் என்ற ஒரு கிரகத்தை குறிக்கிறது. இந்த 9ஆம் எண்ணை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், எந்த ஒரு எண்ணுடன் கூட்டினாலும் 9ஆம் எண் என்பது அந்த கூட்டின எண் தான் வரும். 9ஆம் எண்ணையே பல முறை கூட்டினாலும் மீண்டும் அதே 9ஆம் எண் தான் வரும் என்றுதான் பொதுவாக மேலோட்டமாக எல்லா நியூமராலஜி ஜோதிடர்களும் பலன் சொல்வார்கள். ஆனால் நாம் இதனை எடுக்கக்கூடிய விஷயம் அவ்வாறு அல்ல. முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்தில் இந்த பலன்களையும் இதனால் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயன்களையும் தயாரித்துள்ளோம். இந்த ஸ்கிரீனில் உள்ள விஷுவலை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். 2025 நியூமராலஜி கால்குலேட்டர், அதாவது ஹிப்ரு நியூமராலஜி பிரகாரம் நாம் கணிதம் செய்யும் பொழுது கடைசியாக வரக்கூடிய எண் 4ஆம் எண். இந்த 4ஆம் எண் என்பது ராகு என்ற ஒரு கிரகத்தை குறிக்கிறது. இந்த ராகு என்ற ஒரு கிரகம் இப்பொழுது கோச்சாரத்தில் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வரவிருக்கிறது. எனவே இந்த ராகுவின் மையப்பாட்டை வைத்து நிலைப்பாட்டை வைத்துத்தான் நாம் அனைத்து எண்களுக்கும் இந்த 2025 வருடம் எவ்வாறு இருக்கும் என்ற கணிதத்தை இப்பொழுது வழங்க இருக்கிறோம். மேலும் நாம் இந்த பதிவில் ஒவ்வொருவருக்கும் உண்டான வெற்றி ஃபார்முலா என்ன போன்ற விஷயத்தையும் கொடுக்கவிருக்கிறோம். அதாவது எந்தெந்த எண்களை நாம் பயன்படுத்தினால் உபயோகப்படுத்தினால் ஒரு மாற்றம் வரும், ஒரு வெற்றி வரும், மேலும் நாம் அடுத்த கட்டத்திற்கு போக முடியும். ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு உயர் அந்தஸ்தில் வருவதற்கு அவர் கடைபிடிக்க வேண்டிய வெற்றி ஃபார்முலா என்ன? அவர் எங்கே கவனமாக இருக்க வேண்டும்? அவர்களது உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், ருணம் ரோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எவ்வாறு தங்களை பக்குவமாக கையாள வேண்டும் போன்ற விவரங்களை நாம் கொடுக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு எண்ணாக நாம் பிரித்து இந்த பலன்களை கொடுக்கிறோம். நாம் கொடுக்கக்கூடிய பலன்கள் அனைவருக்கும் ஒத்து வருமா என்றால், அனைத்து பலன்களும் ஒத்து வரவில்லை என்றாலும் கண்டிப்பாக ஒரு 4-5 பலன்களாவது ஒருவருக்கும் ஒத்து வரும். எனவே நீங்கள் இந்த பலன்களை மிகவும் கூர்மையாக கவனித்து தேவையான விஷயங்களை கிரகித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் மைய நோக்கம். இந்த பதிவில் ஒருவர் பிறந்த தேதியானது 8, 17, 26 போன்ற தேதிகளில் பிறந்திருந்தாலோ அல்லது தேதி, மாதம், வருடம் அனைத்தையும் கூட்டினால் நம்பர் 8 வந்தால் இந்த 2025 எவ்வாறு இருக்கிறது? எல்லாரும் என்ன நினைத்து கொள்வார்கள், சார் நம்பர் 8க்கு நம்பர் 9 எனிமி, அதாவது 2025 9ஆம் எண்ணை குறிக்கிறது. இந்த 9ஆம் எண் செவ்வாய் என்ற கிரகத்தை குறிக்கிறது. ஆனால் 8ஆம் எண்ணிற்கு சத்ரு கிரகம், அதாவது சனி என்ற கிரகத்துக்கு செவ்வாய் சத்ரு கிரகமாக வருகிறது. அதனால் எங்களுக்கு பலன் அபிவிருத்தி இல்லையோ என்று பலர் ஒரு விதமான அச்சத்தில், பயத்தில் இருக்கிறார்கள். அவ்வாறு இல்லை. நாம் ஏற்கனவே இந்த பதிவின் தொடக்கத்தில் சொன்னது போல் வருடம் 2025 இதன் சூட்சும எண் 4. 4ஆம் எண் என்பது ராகு என்ற கிரகத்தை குறிக்கிறது. இந்த ராகு என்ற கிரகத்துக்கு இந்த வருடம் வீடு கொடுக்க போவதே இந்த சனி என்ற கிரகம்தான். மேலும் இந்த சனி என்ற கிரகம் இப்பொழுது இது நாள் வரை தனது சொந்த வீட்டில் இருந்தது. இப்பொழுது மீன ராசியில் ஒரு சுப கிரகத்தின் வீட்டில் வந்து அமர்கிறது, தனது சொந்த நட்சத்திரத்தில். பிறகு புதன் என்ற கிரகத்தின், அதாவது ஒரு நட்பு நட்சத்திரத்தின் சாரத்தில் பயணிக்க இருக்கிறது. இந்த வருடம் இவர்களுக்கு பலவிதமான முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அதாவது இது நாள் வரை இந்த 8ஆம் எண்ணில் இருந்தக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு ஒரு வெற்றி என்பது பல போராட்டத்திற்கு பிறகு கிடைத்தது. இருந்தாலும் பலருக்கு பலவிதமான பிரச்சனைகள் இன்னும் தீராமல், அது கடனாக இருந்தாலும், வம்பு வழக்கு, நோயாக இருந்தாலும்
ஒரு தெளிவு கிடைக்காமல் ஒரு விடை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சனி என்ற கிரகம் மீன ராசிக்கு சென்ற பிறகு 10ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்கிறது. 9ஆம் வீடு என்பது தனுர் ராசியை பார்க்கிறது. மேஷத்திற்கு 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பார்ப்பது தர்ம கர்மாதிபதி யோகம் என்ற அமைப்பில் வருவது மட்டுமல்லாமல் இங்கு இயற்கையாகவே இவர்களது பாக்கியம் என்பது பலப்படுகிறது. பாக்கியம் என்பது நாம் மேலும் மேலும் பலவிதமான அபிவிருத்திகளை, சம்பத்துக்களை, புதிதாக இடங்கள், வீடுகள் வாங்குவதை குறிகாட்டுகிறது. இவை அனைத்தையும் தவிர நமக்கு ஒரு பாக்கியம் என்பது ஏற்பட வேண்டும் என்றால் நமது பிரச்சனைகள் என்பதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அதன் மைய நோக்கம். இதனால் வரை ஒரு அழுத்தத்தில், ஒரு பிரச்சனையில், வெளியே சொல்லிக் கொள்ள முடியாத ஒரு விதமான சிக்கலில் இருந்த இந்த நபர்களுக்கு இந்த சனி பகவான் மீனராசியில் சஞ்சாரம் செய்ய பிறகு ஒரு பூரணமான விடுதலை என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் இந்த வருடத்தின் தொடக்கத்தில், அதாவது 1/1/2025 கிரக நிலைகள் பிரகாரம் இந்த சனி என்ற கிரகம் உல்லாசத்தை குறிகாட்டக்கூடிய சுக்கிரன் என்ற கிரகத்துடன் சேர்ந்திருக்கிறார். பிறகு புதன் என்ற கிரகத்தையும் இவர் சேர இருப்பதனால் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு கம்ஃபர்ட், ஒரு லக்ஸுரி, இதற்காக நான் இது நாள் வரை காத்திருந்தேன் என்று விருப்பப்படக்கூடிய நபர்களுக்கு அதற்குண்டான ஒரு லக்ஸுரி என்பது ஏற்படும். மேலும் சுபம் 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 என்று சொல்வதைப் போல் இவர்களுக்கு ஏராளமான சுப காரியங்கள் இவர்களது இல்லங்களில் ஏற்படும். இதையும் தவிர அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது வியாபாரமாக இருக்கலாம், ஒரு புதிய உச்சம், அதற்குண்டான அங்கீகாரம், அதற்குண்டான மரியாதை, வெகுமதி, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இவை அனைத்தும் இவர்களுக்கு ஏற்படும். மேலும் இந்த கம்யூனிகேஷன்ஸ் மற்றும் ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு பல மடங்கு சம்பளம் ஏறக்கூடிய அமைப்பில் ஒரு புதிய வேலை, ஒரு புதிய மாற்றம் அல்லது வெளிநாட்டு வாய்ப்பு அல்லது இவர்களது கண்டுபிடிப்புகளுக்கும் இவர்களது திறமைக்கும் உண்டான அங்கீகாரமாக எடுத்துக்கொண்டு இதனை நீங்கள் ஒரு கோல்டன் பீரியடாக எடுத்துக்கொள்ளலாம். மணி என்று சொல்கிறார்களே, காசு, பணம், துட்டு, மணி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இவர்களுக்கு ஏற்படும். சரிங்க சார், இப்போ நான் என்ன பண்ணணும் என்று கேட்டால், கண்டினியூட்டி, ஒரு விஷயத்தை ஆரம்பித்து பிறகு அந்த விஷயத்தை விட்டுவிட்டு உடனே வேறு விஷயத்துக்கு செல்லக்கூடாது. தொடர்ச்சியாக அதன் முழு நுணுக்கங்களையும் அலசி ஆராயக்கூடிய அளவுக்கு நீங்கள் அந்த விஷயத்தில் கண்டிப்பாக பயணிக்க வேண்டும். லக்ஸுரி என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். மேலும் இவர்களது பிளான்ஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட். லீகல் விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும். மேலும் லீடர்ஷிப், அதாவது தொழில்துறையில் புதிய பதவி, புதிய உச்சம், புதிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு, இதன் மூலம் இன்க்ரிமெண்ட், பேங்க் பேலன்ஸ் என்பது மேலும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு ஏற்படும். மேலும் இவர்களுக்கு தொழில் மேன்மை, லாபம் என்பது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. ஸ்டெடியாக நாம் மூவிங் ஸ்டெடி டு கெட் பெட்டர் பெனிஃபிட்ஸ் என்ற அமைப்பில் இருக்கிறது. இந்த வருடம் இவர்களுக்கு குறிப்பாக வீடு, வாகனங்களில் ஒரு நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும். லைஃப் பார்ட்னர்ஸ் மூலமாகவும் இவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்பது வருவதற்கு அமைப்பாக இருக்கிறது. வருடத்தின் பிற்பகுதியில் புதியதான ஒரு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படும். அவ்வாறு வாகனங்கள் வாங்கும் பொழுது இவர்கள் லக்கி நம்பர் என்று எடுத்துக்கொண்டால் 23, 27, 32, 36, 77, 99, தேதி, மாத, வருட கூட்டியன் 3 இல்லாத பொழுது 33, 36, மேலும் 42, 45, 1ஆம் எண் லக்கியாக வருபவர்கள் 45, 55, 23, 23 போன்ற எண்களை உபயோகித்துக் கொள்ளலாம். கூகுள் பே, ஃபோன்பே பாஸ்வேர்டாகவும் ஃபோன் பாஸ்வேர்டாகவும் இவர்கள் இந்த எண்களை உபயோகித்துக் கொள்ளலாம். ஏடிஎம் பாஸ்வேர்டாக கூட, பின்கார்டு, ஏடிஎம் கார்டுக்கு கூட இந்த எண்களை இவர்கள் உபயோகித்துக் கொள்ளலாம். இந்த வருடத்தில்
குறிப்பாக லாபம் என்பதும் மேன்மை என்பதும் இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. வருடத்தின் தொடக்கத்தில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் நெருடல் ஏற்பட்டாலும் மே மாதம் செவ்வாய் பயிற்சியான பிறகு அனுகூலமான பலன்களை இவர்கள் பெற முடியும். வம்பு வழக்கு நோய்களிலிருந்து ஒரு தெளிவு என்பது இவர்களுக்கு கிடைக்கும். நம்பர் 8 ரெப்ரசன்ட்ஸ் சிம்பல் ஆஃப் இம்மார்டாலிட்டி, நம்பர் ஆஃப் ஹியூமன் ஜஸ்டிஸ். நாம் செய்யக்கூடிய அந்த தான தர்மங்களை வைத்து பிராப்த கர்மத்துக்கு ஒரு அனுகூலமான பலன் என்பது இவர்களுக்கு ஏற்படும். குரு வழிபாடு செய்வது, மேலும் தான தர்மங்கள் செய்வது, ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ், துப்புரவு தொழிலாளர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, கைவிடப்பட்ட சிறுவர்களுக்கு இவர்கள் அடைக்கலம் கொடுப்பது, அதற்குண்டான உதவிகள் செய்வது, வாழ்வை இழந்தவர்கள் முதியவர்களுக்கு தான தர்மம் செய்வதன் மூலம் அபிவிருத்தியான பலன்களை இவர்கள் பெற முடியும். மகாலட்சுமி மகாவிஷ்ணு வழிபாடு, மேலும் ஆஞ்சநேயர் வழிபாடு இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தியான பலன்களை ஏற்படுத்தும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. 2025 இயர் இஸ் ஃபேவரபிள் ஃபார் நம்பர் 8 பர்சன்ஸ். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். மேலும் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.